அண்மைச் செய்தி. RSS தலைவர் மோகன் பகவத் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். 75 வயதானால் மற்றவர்களுக்கு வழிவிடுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார். நீங்கள் வயதாகிவிட்டீர்கள், ஒதுங்கி நின்று மற்றவர்களை உள்ளே வர விடுங்கள் என்று RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். RSS தலைவர் மோகன் பகவத்தின் கருத்திற்கான நோக்கம் என்ன? இவர் யாரை குறிப்பிட்டு இதனை தெரிவித்திருக்கிறார்? RSS தலைவர் மோகன் பகவத் நாக்பூரில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த புத்தக வெளியீட்டு விழா RSS மூத்த தலைவர்களில் ஒருவரான மோரோபந்த் பிங்களேவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நிகழ்வு. இதில் பேசிய அவர், உங்களுக்கு 75 வயதாகிவிட்டாலே நீங்கள் இதோடு நிறுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று அர்த்தம் என்று அவர் பேசியிருக்கிறார். இவர் இது போன்ற அறிவுறுத்தலை வழங்கி இருப்பது பிரதமர் மோடிக்கு தான். குறிப்பாக பிரதமர் மோடிக்கு இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 75 வயதாக போகிறது. எனவே அவர் ஓய்வு பெற வேண்டும் என்ற அர்த்தத்தில் தான் மோகன் பகவத் இந்த அறிவுரையை வழங்கி இருப்பதாக அரசியல் அரங்கில் விவாதம் எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மோகன் பகவத் இந்த கருத்தை கூறுகின்ற போது மோரோபந்த் பிங்களேவை நினைவு கூர்ந்து அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், 75 வயதை எட்டிய பிறகு சால்வையால் உங்களுக்கு கௌரவிக்கப்பட்டால் நீங்கள் இப்போது நிறுத்த வேண்டும், உங்களுக்கு வயதாகிவிட்டது, ஒதுங்கி நின்று மற்றவர்களை உள்ளே வரவிடுங்கள் என்று அவர் எப்போதும் கூறுவார் என பிங்களே கூறியதை மேற்கோள் காட்டி பேசிய அவர், மோரோபந்த் நாட்டு சேவையில் அர்ப்பணிப்புடன் இருந்த போதிலும் வயது வந்துவிட்டது என்பதை குறிக்கும் போது பணிவுடன் பின்வாங்கி கொள்வதில் நம்பிக்கையை கொண்டிருந்தார் என RSS தலைவர் மோகன் பகவத் பேசியிருக்கிறார். குறிப்பாக மோகன் பகவத் இந்த கருத்து பிரதமர் மோடிக்கு தெரிவித்திருப்பதாக காங்கிரஸ், உத்தவ் சிவசேனா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய கருத்தை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றன. அதே சமயம் மோகன் பகவத்துக்கும் இந்த ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி 75 வயது ஆக போகிறது. எனவே அவர் தான் ஓய்வு பெற போகிறேன் என்ற அந்த அர்த்தத்தில் தான் அவர் பேசியதாகவும் ஒரு கருத்து உலா வருகிறது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், பிரதமர் மோடி தனது 5 நாடுகள் பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா திரும்பிய உடனேயே அவருக்கு 75 வயது ஆகப் போகிறது என்பதை RSS நினைவூட்டி இருப்பதாகவும், ஒரே இலக்கில் 2 அம்புகள் என அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதே போல உத்தவ் சிவசேனா கட்சியினுடைய தலைவர் சஞ்சய் ராவத், பிரதமர் மோடி 75 வயது ஆன பிறகு LK அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி ஆகியோருக்கு அவர் ஓய்வு கொடுத்தார். அவர் கட்டாய ஓய்வு கொடுத்த நிலையில் தற்போது அதே போன்ற ஒரு நிலையின் பிரதமர் மோடிக்கும் ஏற்பட்டிருப்பதாக சஞ்சய் ராவத் தெரிவித்திருக்கிறார். சஞ்சய் ராவத் இந்த கருத்தை தெரிவிப்பது இது முதன்முறை அல்ல. ஏற்கனவே இந்த ஆண்டு தொடக்கத்தில் பிரதமர் மோடி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று RSS விரும்புவதாகவும், அடுத்த பிரதமர் மகாராஷ்டிராவிலிருந்து வருவார் எனவும், பிரதமர் மோடி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்குவதற்காகவே முதன்முறையாக RSS அலுவலகத்திற்கு சென்றதாக ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அப்போதும் பிரதமர் மோடி ராஜினாமா செய்ய போகிறாரா, ஓய்வு பெற போகிறாரா என்ற விவாதங்கள் எழுந்து ஓய்ந்தது. இந்த நிலையில் RSS தலைவரின் இந்த கருத்து புதிய விவாதங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் வித்திட்டிருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.